பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 27 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருடம் சிறையிருப்புக்குள்ளாய் கடந்து போவார்கள் என்பதை குறித்ததான எச்சரிக்கை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவின் 4ஆம் வருடத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அரசாண்ட முதல் வருஷத்திலே யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து ஆண்டவராகிய தேவன் எரேமியாவுக்கு தெரிவித்ததான காரியம். எருசலேமின் குடிகள் எல்லோருக்கும் அறிவிக்கும்படியாய் யோசியாவின் 13ஆம் வருடம் தொடங்கி இந்நாள் மட்டும் சென்றத இந்த 23 வருடமாக கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிருந்தது. கர்த்தர் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளை ஊழியக்காரரை அனுப்பியும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டார்கள். தங்களுக்கு தீமையாக இதோ கைகளின் செய்களாலே ஆண்டவராகிய தேவனுக்கு கோபமூட்டினார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளாமல் போனபடியினாலே இதோ வடக்கே இருந்து சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாக, இந்த குடிகளுக்கு விரோதமாக, சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாக வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் தம் கோபாக்கினையை வெளிப்படுத்துகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். ஜாதிகளும் 70 வருடமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருடம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவிடத்திலிருந்தும் அந்த ஜாதியிடத்திலிருந்தும் கல்தேய தேசத்திலிருந்தும் அவருடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய வருடமாக்கி அங்கே இருந்து ஆண்டவர் தாமே தன் பிள்ளைகளை திரும்ப பண்ணுகிற காரியத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. இங்கே யோயாக்கீம் ராஜாவாம் 4ஆம் வருஷம் இந்த 70 வருட கால சிறையிருப்பு தொடங்கியது. கிமு 605 ஒரு கூட்டத்தார் அங்கே சிறைப்பட்டவர்களாய் கடந்து சென்றார்கள். கோரேசு ராஜாவின் ஆணையின்படி கிமு 538 தங்கள் தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வந்ததை குறித்து நாம் வேதத்திலே காண முடியும். தொடர்ந்து தேவனுடைய உக்கிரமான மது பாத்திரத்தின் காரியங்களை அங்கே வேதம் சுட்டி காட்டுகிறது. தேவ கோபாக்கினை வெளிப்படுத்த அந்த வசனத்தில் போதையளிக்கும் மதுபானம் உவமையாக உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர், நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குறித்து உங்களுக்கு அனுப்பும் பட்டயத்தால் தள்ளாடி புத்திகட்டு போகும்படி இந்த மதுபானத்தின் பாத்திரத்தை கையில் வாங்கி அவர்களுக்கு கொடு என்று ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்கிற காரியம். எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் ராஜாக்களுக்கும் ரபுகளுக்கும் அவர்கள் இந்நாள் இருக்கிறபடி வனாந்திரமும் பாலும் இகழ்ச்சியுமாகிய வீசல் போடுதலும் சாபமாகி போடும்படி குடிக்க கொடுத்தேன். எகிப்தின் ராஜாவாகி பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் அவன் பிரபுக்களுக்கும் அவனுடைய எல்லா ஜனங்களுக்கும் அப்படியாய் இந்த காரியங்கள் செய்யப்பட்டது என்று ஆண்டவர் அறிவுறுத்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தேவ கோபாக்கினை வெளிப்படுத்துவதான இந்த காரியம், வெளிப்படுத்த விசேஷத்திலும் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கதிரபஸ்நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய தேவன் தாமே அருவருப்பான தீங்கை செய்கிறவர்களுக்கு தமது கோபாக்கினையின்படி அவர் தண்டனையை வழங்குகிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து 26வது அதிகாரத்திலே எரேமியாவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன்
எரேமியாவை பார்த்து, நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலேயே பணிய வருகிற யூதாவுடைய பட்டணங்களின் கொடிகள் அனைவருக்கும் சொல்ல வேண்டிய காரியங்கள், ஒன்றையும் ஒரு வார்த்தையும் குறைத்து போடாதபடிக்கு இதோ அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம், அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் இதோ அவர்களுக்கு தீங்கு வருகிறது என்று சொல்லி எச்சரிக்கும்படியாய் இந்த ஆலயத்தை சீலோவை போலாக்கி நகரத்தை பூமியில் எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் எச்சரித்தார். ஆனாலும் அவர்கள் தங்கள் பொல்லாத செய்கைகளை விட்டு மனம் திரும்பாமல் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை தொடர்ந்து புறக்கணிக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதோடு கூட இந்த எரேமியாவை கொன்று போடும்படி அங்கே இருக்கிற பிரபுக்கள், அங்கே இருக்கிற ஜனங்கள் எரேமியாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்துகிற அந்த நேரத்திலும் சாப்பானுடைய குமாரனாகிய ஆகிக்காம் இதோ எரேமியாவை காப்பாற்றும்படி சகாயமாக இருந்ததை குறித்தும் இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து 27வது அதிகாரத்தில் யூதா நேபுகாத் நேச்சாருக்கு ஊழியம் செய்யும்படியாக காரியம் வரும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இதோ கர்த்தர் எரேமியாவை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டிக்கொண்டு அவைகள் எருசலேமுக்கு சிதைக்கிய ராஜாவிடத்தில் வரும் ஸ்தானாதிபதிகள் கையிலே ஏதோமியாவின் ராஜாவுக்கும் மோவாபின் ராஜாவுக்கும் அம்மோன் புத்திரன் ராஜாவுக்கும் தீருவின் ராஜாவுக்கும் சீதோனின் ராஜாவுக்கும் அனுப்பி ஆண்டவர் எச்சரித்ததான ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சார் அங்கே வந்து அந்த தேசத்தை அங்கே கொள்ளையடிப்பதை குறித்து, அதை பாழாக்கி விடுவதை குறித்து அங்கே எழுதப்பட்டு அங்கே இருக்க அனைவரையும் சிறைப்படுத்தி கொண்டு போவதை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆம், அவனுடைய எச்சரிப்பு அது தேவனுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்றே இருக்கிறது. ஆனால் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுடைய எச்சரிப்பு புறக்கணித்தார்கள். நாமும் கூட இந்த கடைசி நாட்களிலே தேவகுமாரன் வருகின்ற நாட்களிலே தேவகுமாரன் வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக அவனுடைய வார்த்தையை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தையை பற்றிக்கொள்வோம், தேவ வெளிச்சத்தில் நடப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன்.